5 ஆண்டுகள் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எதிர்க்கட்சியில இருந்து. மீண்டும் இன்னொரு 5 ஆண்டுகள் அவங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு தான் ராஜினாமா செஞ்சுட்டு ஆளுங்கட்சி இவர் அரசியல் விட்டே ராஜினாமா செய்ய சொல்லுங்க. இவர் அரசியல் விட்டே போக சொல்லுங்க. பொது வாழ்க்கையில விட்டே போக சொல்லுங்க. மக்கள் இன்னும் நல்லா இருக்கு. 50 ஆண்டுகள் நல்லா இருக்கு. அந்த தொகுதியை பிடிச்ச கிரகம் பீடே இவருங்க. இன்னைக்கு பரப்புரையின் போது என்னோட பரப்புரை எடுத்து பாருங்க. நான் எந்த இடத்துலையும் எடப்பாடி அவர்களுக்கோ ரெட்டலைக்கோ வாக்களிங்கன்னு நான் கேட்கவே இல்லை அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தி இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. நான் சொல்றேனே, அவர் கொடுத்து சுந்தரிக்க வச்சிருக்கேன், நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. இது அவர் கொடுத்த டோக்கன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஓட்டு போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த டோக்கனை காட்டி 2000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரை வாங்கிக்கன்னு காட்டுனது. இதுல யாரு கூட இருக்குன்னு பாருங்க. நல்லவர் முகத்தை மட்டும் போட வேண்டியதானே. இதுல எதுக்கு எஸ்கி சுப்பையா படத்தோட சேர்த்து ரெட்டலையை போட்டிருக்காரு தலைக்கு மேல? எதுக்கா ஏடிக்கு கொடி பயன்படுத்தியிருக்காரு? எதுக்கா எம்ஜிஆர் ஜெயலலிதா பயன்படுத்தியிருக்காரு? எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, இதுல எத்தனை தலைவர்களோட படங்கள் இருக்குன்னு வரிசையா பாருங்க. மோடி படம் போட்டிருக்காரு. இப்ப மோடி நல்லவரா கெட்டவரா? அம்பாசமுத்திரம் உட்பட ஒரு 5-6 தொகுதிகள் காலி ஆயிடுச்சு. சட்டப்பூர்வமான அறிவிப்பும் வந்துருச்சு. ஒருவேளை அம்பாசமுத்திரத்தில் இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் மீண்டும் நத்தம் சிவசங்கரை அம்பாசமுத்திரம் தொகுதியினோட வேட்பாளராக இசக்கி சுப்பையாக்கு எதிராக, விசிலுக்கு எதிராக விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கலங்கரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நத்தம் சிவசங்கர் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டிட்டீங்க. உங்களுக்கு எதிராக இசக்கி சுப்பையா என்ற அதிமுகவினுடைய வேட்பாளர் போட்டிட்டு இருந்தாரு. அவர் வெற்றி பெற்றும் இருந்தாரு. இப்போ அவர் ஒரு பேசு பொருளா மாறி இருக்காரு. ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்களை சந்திச்சு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம அவர் கொடுத்துட்டு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு. நான் என்னோட செயல்பாடு மக்கள் நலன் கருதியே, எனக்கென்று தனிப்பட்ட வெறுப்பு எதுவுமே இல்லை. 5 ஆண்டுகள் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இந்த முறையாவது விஜய் அவர்கள் நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு போய் நம்ம ஆதரவு தெரிவிக்க வைக்க வேண்டியது மக்கள் நலன் கருதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? மக்கள் நலன் கருதி செய்யறவர் மக்களுடைய வரி பணத்தை வீணாகாமையில செய்யணும். ஏன் ஒரு எம்எல்ஏவா இருந்துகிட்டு ஆளுங்கட்சி கிட்ட தன் தொகுதிக்கு வேண்டியதை சட்டசபையில பேசி வாங்க முடியாதா? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, இது அவருடைய நலன் கருதி, அவர் மகனுடைய நலன் கருதி, அவருடைய மக்கள் நலன் கருதி இல்லை. அவருடைய குடும்ப மக்களுடைய நலன் கருதி வேணா இருக்கலாமே தவிர இது வெகுஜன மக்களுக்கோ பொதுமக்களுக்கோ பயன்படாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிற சகோதரர், இப்ப நடந்த தேர்தலுக்கான தேர்தல் செலவினங்களை தேர்தல் ஆணையம் எந்த பணத்துல இருந்து எடுத்து செலவழிக்குது? மக்களுடைய வரி பணம் தானே. அப்ப இந்த தேர்தல் நடந்து 1 மாசம் கூட ஆகலையே. 1 மாசத்துக்குள்ள மறு ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே செலவழிச்ச தேர்தல் ஆணையம் செலவழிச்ச அந்த தொகுதிக்கு செலவழிச்ச செலவினங்கள் அது யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். அந்த பணத்தை ஐயா இசக்கி சுப்பையா திரும்ப கொடுத்துருவாரா? திரும்ப அடுத்து நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் அது யாருக்கான செலவு? அது மக்கள் வரி பணத்துல தான் செலவழிக்க போறாங்க. அந்த பணத்தை திரும்ப கொடுப்பாரா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன், அவருடைய பிசினஸ் நல்லா இருக்கணும். அவர் ஒரு கான்ட்ராக்டர். அவர் ஒரு பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையில நிறைய கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய ஒப்பந்ததாரர். அவருக்கு ஆளுங்கட்சியில இருந்தாங்க நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெவ்வேறு துறைகள்ல இருந்து ஒப்பந்தங்கள் எடுக்கலாம். அதன் மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். கோடி கோடியா கொள்ளையடிக்க முடியும். அதுக்கு ஆளுங்கட்சியில இருக்கணும். ஆளுங்கட்சியில இங்க இருந்தாங்க ஒருவேளை அமைச்சர் பதவி கிடைத்தா பக்கத்துல இருக்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இங்க இருந்தெல்லாம் நிறைய ஒப்பந்தங்கள் எடுக்க முடியும். அவர் முழுக்க ஒரு தொழிலதிபர். அவர் முழுக்க கட்டிடங்கள் கட்டக்கூடிய ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரர். அவருடைய பிசினஸ்க்காக இப்ப மாறி இருக்காரு. இதற்கு முன்னாடி அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கையில அவருடைய பிசினஸ் நல்லா நடந்துச்சு. திமுக இருக்கையில கூட பிசினஸ் நல்லா நடந்துச்சு. என்ன கமிஷன் அதிகமா கொடுக்கணும்? இப்ப இங்க பாருங்களேன், நான் அவர் அதிமுகவுல ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது அதிமுக ஆளுங்கட்சியா இருந்துச்சுன்னா கமிஷன் குறைவா கொடுத்துட்டு பெரிய பிசினஸ் எடுக்கலாம், நிறைய டெண்டர் எடுக்கலாம், நிறைய ஒப்பந்தங்கள் எடுக்கலாம். அதுல தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு மத்த ஒப்பந்ததாரர் வெளியில இருந்து ஒரு ஒப்பந்ததாரர் கொடுக்குற கமிஷனுக்கு பதிலாக அந்த கட்சிக்குள்ளே இருந்துகிட்டு ஒரு எம்எல்ஏவோ அமைச்சராவோ இருந்து கமிஷன் கொடுத்தா குறைவா கொடுக்கணும். இதுதான் இங்க சூழ்ச்சி, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அவர் முழுக்க ஒரு தொழிலுக்காக மாறி இருக்காரே தவிர அவர் வாங்கக்கூடிய ஒப்பந்தங்களுக்காக மாறி இருக்காரே தவிர அவர் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு நல்லது செய்வதற்காக கிடையாது. அவர் ஒருவேளை நல்லது செய்யறவா இருந்தா இதே கட்சியில இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், தனக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்த அதிமுகவுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு, ஓட்டு போட்ட மக்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு. அங்க ஓட்டு போட்டாங்க ஐயா இசக்கி சுப்பையாக்கா ஓட்டு போட்டாங்களா? ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, அதற்கு முன்னாடி இந்த கட்சியை தோற்றுவித்த ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, அண்ணன் ஐயா எடப்பாடி பழனிசாமி, இந்த 3 நபர்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காக ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது ஐயா இசக்கி சுப்பையா கொடுத்த பணத்துக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த 2 தான். ஒரே ஒரு குறுக்கீடு. என்ன சொல்றாருன்னா, நான் ஓட்டு ரெட்டலைக்கு கேட்கல, இசக்கி சுப்பையாக்கு கேட்கல, நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்டேன். இன்னைக்கு பிரஸ் மீட்ல இசக்கி சுப்பையா சொன்ன விஷயம் இதுதான். அத நல்லவங்கனாக்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்மளோட அவர் நல்லவரா? நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்மளோட அவர் நல்லவரா? அவர் உழைச்ச உழைப்பண்ணா, நம்ம உழைச்ச உழைப்பண்ணா? மக்களுக்காக நம்ம பேசிய பேச்சனா, அவர் பேசிய பேச்சனா? நாம் தமிழர் கட்சி முன்வைத்த கருத்துக்கள் என்ன? நாம் தமிழர் கட்சி முன்வைத்த தத்துவங்கள் என்ன? நம்மளோட நல்ல தத்துவத்தை அவர் முன் வச்சுட்டாரா? தற்சார்பு பொருளாதாரம்னா அவருக்கு என்னன்னு தெரியுமா? நெல்ல நடுரோட்ல போட்டு மழையிலே வெயிலையும் காய போட்டு முளைக்க வைக்கிறதுக்கு பேரு நல்ல எண்ணமா? நல்லவரா?
அந்த நல்லவர் செஞ்ச நன்மைகள் என்ன அந்த தொகுதிக்கு? இதுக்கு முன்னாடி 10 வருஷம் அந்த கட்சியில ஆளுங்கட்சி இருந்திருக்காங்கல்ல, அவர் செஞ்ச நன்மை இல்லைன்னா நல்லவர்கள் ஓட்டு போட சொல்லலாம். நல்லவர்களுக்கு ஓட்டு போட சொல்ல இவர் எதுக்கு காசு கொடுக்குறாரு? நல்லவர்களுக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்லணும்ல. ரெட்டலைக்கு ஏன் ஓட்டு போடுதுன்னு சொல்லி சுவர் விளம்பரம் பண்ணாரு. ரெட்டலை செய்த, அதாவது அதிமுக செய்த சாதனைகள் எதுக்கு பேம்லெட் அடிச்சு கொடுத்தாரு, துண்டறிக்கை அடிச்சு கொடுத்தாரு? இவருக்கு என்ன செஞ்சிருக்கணும்? நல்லவர்கள் செய்த சாதனை என்ன? துண்டறிக்கை அடிச்சு கொடுத்துருக்கணுமா இல்லையா? நல்லவர்கள் வெற்றி பெற்றால் இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்வார்கள் அப்படித்தானே கொடுத்துருக்கணும். ரெட்டலைன்ற ஒரு சின்னத்தை பயன்படுத்தி கூடாதுல. ஜெயலலிதாவின் சின்னம்னு போட்டுக்க கூடாதுல. ஆடு மாடு மிக்சி கிரைண்டர் ஓசியா கொடுத்த சின்னம்னு போட்டுக்க கூடாதுல. லேகி விற்கிற தாத்தா இருக்காருல்ல, சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தாத்தா, அவர் மாதிரி ஒரு புகைப்படத்தை வரைஞ்சு இந்த பக்கம் ஒரு ரெட்டலை, இந்த பக்கம் ஒரு ரெட்டலை, வாக்களிப்பீர் எம்ஜிஆரின் சின்னம், வாக்களிப்பீர் ஜெயலலிதாவின் சின்னம், வாக்களிப்பீர் அம்மாவின் சின்னம், வாக்களிப்பீர் எடப்பாடியாரின் சின்னம் போட்டாரா போடலையா? ஐயா எடப்பாடி படத்தை பயன்படுத்தலையா? அவரு ரெட்டலைன்ற சின்னத்தை அவர் பயன்படுத்தலையா? இங்க பாருங்க, இன்னொன்னு தெரிஞ்சுங்க. இந்த வாக்குப்பெட்டி இருக்குல்ல, வாக்குப்பெட்டியில ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டாதான் வாக்கு செலுத்தி முடிச்சுட்டு அந்த இதை வந்து சீல் வைப்பாங்க. அப்படி சீல் வைக்கிறதுக்கு எல்லா கட்சிக்காரங்களுமே அவங்கவுங்க சின்னத்தை வந்து சீலா வச்சிருப்பாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை ஒரு கட்டையில ஒரு குச்சி கட்டவரம் தண்டியில இருக்கக்கூடிய கட்டையில முன்னாடி தகரத்துல வந்து ஒரு சின்னத்தை செஞ்சு அதுல வச்சிருப்பாங்க. அதை அவங்க வந்து தேர்தல் ஆணையம் அந்த ப்ரொசீடிங் ஆபீசர் அந்த பூத்துல இருக்கவங்க அதை வந்து சீல் வைப்பாங்க. அப்ப எல்லா கட்சிக்காரங்களும் அவங்களுடைய சீலை கொண்டாந்து வைக்க முடியும். அப்படி சீல் வைப்பாங்க. அப்படி சீல் வைக்கிறதுல இப்ப திமுக அவங்களுடைய கட்சி வச்சிருப்பாங்க, அதிமுக அவங்க கட்சி வச்சிருப்பாங்க. அங்க அந்த தொகுதியில நாங்க என்ன செஞ்சிருக்கோம், நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை சீலா வச்சிருக்கு, காங்கிரஸ் கட்சி கை சின்னத்தை வச்சிருக்கு, இவங்க விசில் சின்னத்தை வச்சிருந்தாங்க, பகுஜன் சமாஜ் கட்சி கூட யானை சின்னத்தை வச்சிருந்தாங்க. ஆனா இவர் ஐயா இசக்கி சுப்பையா என்ன தெரியுமா செஞ்சிருந்தாரு? அவருடைய இன்சியல இஎஸ்ன்னு போட்டு பெருசா நான் புகைப்படமே வச்சிருக்கேன், இஎஸ்ன்னு சீல் அடிச்சு கொண்டாந்துருக்காரு. புரியுதுங்களா? இவர் உண்மையிலே சொல்லணும்னா தேவையான இடத்துல இவரை பயன்படுத்திக்கிட்டாரு, இவரை முன்னிலைப்படுத்திட்டாரு. தேவையான இடத்துல இந்த கட்சியை முன்னிலைப்படுத்திட்டாரு. தேவையான இடத்துல அம்மையார் ஜெயலலிதா, தேவையான இடத்துல ஐயா எம்ஜிஆர், தேவையான இடத்துல ஐயா எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டாரு. அப்படியே வந்து அவர் என்ன செஞ்சிருக்கேன்னா, நல்லவர்களுக்கு ஓட்டு போடுதுன்னா இவர் சுயேட்சை இருக்காங்களா? இப்பயும் நான் திரும்ப சொல்றேன், சரியான ஆம்பளை மீச உழைச்ச ஆம்பளை திராணி இருந்தா விசில் சின்னத்துல போட்டிடாம நல்லவர் நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நினைக்க சொல்ல வர ஐயா இசக்கி சுப்பையா நல்லவர்னு நினைச்சு அவர் நல்லவர்னு பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல. கட்சி அடையாளம் இல்லாம அவர் நிக்க சொல்லுங்க, அவர் நல்லவரை கெட்டவரான்னு மக்கள் காட்டிடுவாங்கல்ல. இன்னொன்னு இதெல்லாம் தாண்டி இசக்கி சுப்பையா கொடுத்த காந்தி நோட்டுக்கு பணத்துக்கு கொடுத்த ஓட்டு, அவர் நல்லவர் என்ன முகத்துல எழுதி ஒட்டியிருக்காரா? நல்லவர் அப்படின்னு எழுதி ஒட்டியிருக்காரா? சொல்லுங்க பாப்போம். அந்த நல்லவர் 31 வேட்பாளரை தகுதி நீக்க செய்ய வச்சது, அதாவது தகுதி நீக்கின்ற வேட்புமனுக்களை தள்ளுபடி பண்ண வச்சது அந்த நபர் தான். மொத்தம் 36 நபர்கள், என்னோட சேர்த்து 36 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கோம். 31 நபர்களை வேட்புமனு தள்ளுபடி செய்ய வச்சது ஐயா இசக்கி சுப்பையானுடைய ஆட்கள். அவரை பேசுறீங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அது வந்து அவர் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது. இல்ல, அவர் வந்து சொல்லிட்டாரு இன்னைக்கு வந்து பரப்புரையின் போது என்னோட பரப்புரை எடுத்து பாருங்க, நான் எந்த இடத்துலயும் எடப்பாடி அவர்களுக்கோ ரெட்டலைக்கோ வாக்களிங்கன்னு நான் கேட்கவே இல்லை அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தி இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. இல்ல அவர் சொல்லுவாரு, நான் சொல்றேனே, அவர் கொடுத்த துண்டறிக்கை நான் வச்சிருக்கேன், அவர் கொடுத்த துண்டறிக்கை காட்டவா? அவர் கொடுத்த துண்டறிக்கை யதார்த்தமா என் பேக்ல இருந்துச்சு, நீங்க காட்டவா? இவருக்கு நான் யதார்த்தமா வச்சிருந்தேன், நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. இது அவர் கொடுத்த டோக்கன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஓட்டு போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த டோக்கனை காட்டி 2000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரை வாங்கிக்கன்னு காட்டுனது. இதுல யாரு படம் இருக்குன்னு பாருங்க. நல்லவர் முகத்தை மட்டும் போட வேண்டியதானே? இதுல எதுக்கு இசக்கி சுப்பையா படத்தோட சேர்த்து ரெட்டலையை போட்டிருக்காரு தலைக்கு மேல? எதுக்கா ஏடிங்க கொடி பயன்படுத்தியிருக்காரு? எதுக்கா ஐயா எம்ஜிஆர் ஜெயலலிதா பயன்படுத்தியிருக்காரு? புரியுதுங்களா? இந்த பக்கம் திருப்புறேன். இது அவர் கொடுத்த டோக்கனுங்க. 1 இல்ல 2 இங்க பாருங்க எத்தனை வச்சிருக்கீங்க. 1 2 3 இது பூரா எடுத்து வச்சிருக்கீங்க. அவர் நேரங்காலம் நான் உண்மையிலே இதை பேச போறேன், இதுக்கு எடுத்துட்டு வரல. என் பேக்ல இதை எடுத்து ஒரு நாள் வச்சு அங்க இருக்கையில இதை கண்டிப்பாக பேசணும் அப்படின்றக்காக எடுத்து உள்ள போட்டு வச்சிருந்தது. அந்த பேக்ல தான் உங்களுடைய அந்த கேமரா ஸ்டாண்ட் இதெல்லாம் இருக்கும். இந்த பேக் எடுத்துருங்க, என்னோட ஹேண்ட் பேக் எப்பவுமே. புரியுதுங்களா? இது 1. இது அவர் கொடுத்த, அதாவது ஏற்கனவே செஞ்சதை 4 பக்கம் நோட்டீஸா கொடுத்திருந்தாரு. அவர் செய்த சாதனையில் 20 ஆண்டுகள் அவர் செய்த சாதனைய 4 பக்கம் நோட்டீஸா கொடுத்திருந்தாரு. ஜெயிச்சா நான் என்ன செய்வேன்னு இது கொடுத்திருந்தாரு. தெரியுதா? எடப்பாடி பழனிசாமி போட்டோ இருக்கா இல்லையா? நீங்களே பாருங்க, காரி துப்புங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, அதுல எத்தனை தலைவர்களோட படங்கள் இருக்குன்னு வரிசையா பாருங்க. புரியுதுங்களா? மோடி படம் போட்டிருக்காரு. இப்ப மோடி நல்லவரா கெட்டவரா? நீங்க சொல்லுங்க. டிடிவி தினகரன் படம் போட்டிருக்காரு, ஐயா அன்புமணி ராமதாஸ் படம் போட்டிருக்காரு, ஜி.கே. வாசன் ஐயா படம் போட்டிருக்காரு, ஜான் பாண்டியன் ஐயா படம் போட்டு வரிசையா நீங்களே பாருங்க. நான் போய் சொன்னா கூட நீங்களே பாருங்க. இதெல்லாம் அவர் கொடுத்தது உண்டா இல்லையான்னு கேட்க சொல்லுங்க. புரியுதுங்களா? இப்ப தெரியுது அவர் எவ்வளவு உய்யா இருக்க. வாயை திறந்தாலே பொய் மட்டும் பேசக்கூடிய ஒரு நபர், ஒன்னா நபர் பொய் பிராடு மட்டும் பேசக்கூடிய ஒரே நபர், ஒன்னா நபர் அயோக்கியா யாருன்னா ஐயா இசக்கி சுப்பையா. இவர் நீங்களே பாருங்க, நான் போய் சொன்னா பாருங்க. இதுல போட்டிருக்காரா இல்லையான்னு பாருங்க. அப்புறம் எடப்பாடி பெயரை சொல்லாம ஓட்டு கேட்டுங்கிறாரு. இது யாரோட படம், யாரோட பேரு? அவருக்கு நல்ல நேரங்காலம் இருக்கு, அதனாலதான் என் கையிலே இருந்துருச்சு பாருங்க. இது நான் திட்டமிட்டு, இறைவன் சத்தியமா பிரபஞ்சத்தின் மீது சத்தியமா நான் திட்டமிட்டு அதை எடுத்துட்டு வரல.
யதார்த்தம் இது எப்ப தேர்தல்ல நான் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப இவர் இப்படி எல்லாம் கொடுத்துக்காருன்னு ஆரம்பத்துல தேர்தல் அறிவிச்சு வேலையை ஆரம்பிக்கும் போதே அவர் டோக்கன் எல்லாம் கொடுத்துட்டாரு. அப்ப வாங்கி வச்சிருந்தேன். இத்தனைக்கு அந்த டோக்கன் வாங்கியிருந்த நபர்கள் என் வீட்டுல தெரியாம எங்க அம்மா வாங்கிட்டாங்க. இந்த டோக்கனை நான் பயன்படுத்தி காசே வாங்கக்கூடாது, இந்த டோக்கன் அப்படின்னு கொண்டாந்து தேடி கொண்டாந்து கொடுத்த ஒரு நபர். அந்த டோக்கன் தான் அது 3. இதை நல்லா ஜூம் பண்ணிக்கங்க, நல்லா பாத்துக்க. இதெல்லாம் இது என்ன இது பூராமே இதே மாதிரி நான் அடுத்து ஒரு நோட்டீஸ் அடிப்பார். இதே மாதிரி அடுத்து ஒரு நோட்டீஸ் அடிப்பார், பாத்துக்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லைங்க, அந்த கூட்டணியில இருக்க எல்லாரும் படத்தை போட்டு ஓட்டு கேட்டு வெக்கமே இல்லாம நான் ஜெயலலிதா படம் போட்டேனா, நான் எம்ஜிஆர் படம் போட்டேனா, நன்றிங்கிறது கொஞ்சமா சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்க கொஞ்சமாச்சு நன்றிங்கிறது இருக்கான். இவங்க படத்தை போட்டு ஜெயிச்சுட்டு இந்த மனுஷங்களுக்கு பூரா துரோகம் செஞ்சுட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு எவ்வளவு வியாக்கியானம் பேசுறாரு பாருங்க. அப்படியே உத்தமை மாதிரியே அவர் பேட்டி விடுகையில பாருங்களேன், உத்தமை மாதிரியே பேசுறாரு. நான் மக்களுக்காக தான் வாழ்றேன். மக்களுக்காக வாழ்றவர் எதுங்க சட்டசபைக்கு போகணும்? ஜாமியாரா போலாமே. ஓடி ஓடியா கொள்ளையடி சேர்த்து வச்சிருக்கீங்களா? அந்த சொத்துக்களை அப்புறம் மக்களுக்கு கொண்டாந்து கொடுங்க. சொந்த காசுல செலவு செய்யுங்க, சொந்த காசுல தான தர்மம் பண்ணுங்க. நீங்க என்னங்க மக்களுக்கு நல்லது செய்யறவரு? மக்களுக்கு நல்ல சரி சட்டசபைக்கு போய்தான் மக்களுக்கு நல்லது செய்யணுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சட்டசபைக்கு போயிட்டேன் மக்களுக்கு நல்லது செய்யணுமா? பாராளுமன்றம் போயிட்டா மக்களுக்கு நல்லது செய்யணுமா? உங்கள்ட்ட இருக்க காசுல செய்யுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யுங்க. உங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு அதை வச்சு நல்லது செய்யுங்க. மக்களோட மக்களா வாழுங்க. இங்க பாருங்க, மக்களுக்கு நல்லது செய்யற காசே தேவையில்லைங்க. நேரா இறங்கி போங்க. தாமிரபரணி ஆத்துல இருக்கக்கூடிய துணிகளை எல்லாம் அந்த மக்கள் வந்து சாசன சம்பிரதாயத்துக்காக துணிகளை எல்லாம் போட்டு விட்டு அந்த ஆறு சேதமான மாசு அடைஞ்சிருக்கு. அந்த துணிகளை எல்லாம் போய் ஒரு நாள் சுத்தம் செய்யுங்க. உங்க சகாக்களை எல்லாம் கூட்டிட்டு போங்க. வேட்டி சட்டை அவுத்து வச்சுட்டு இறங்கி சுத்தம் செய்யுங்க. புரியுதா? இன்னும் அந்த பகுதியில மக்கள் வந்து நிறைய சாக்கடை பிரச்சனை இருக்கு, தெருவிளக்கு பிரச்சனை இருக்கு, குடிநீர் பிரச்சனை இருக்கு. நிறைய இடங்கள தார்பாய் வாங்க காசு இல்லாம நெல் மூட்டைகள் பூராமே, விவசாயிகள் விளைய வச்ச நெல் மூட்டைகள் பூராமே அரசு குடோன்ல வெளியில மழையிலையும் வெயிலையும் கிடஞ்சு நாசமா போகுது, முளைக்குது. அதுக்குள்ள பூரா போய் சரி செய்ய தார்பாய் வாங்கி கொடுங்க. புரியுதா? இவருக்கு ஒண்ணு தெரிஞ்சுங்க, சட்டசபையில போய் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன, மக்கள் நல பிரச்சனைகள் என்ன, என்னென்ன பிரச்சனைகளை பேசணும், என்னென்ன பிரச்சனைகளை சட்டசபையில போய் சரி செய்யணும், எந்தெந்த துறை ரீதியா அங்க மக்களுக்கு இயற்கை வளம் சார்ந்து அவங்களுக்கான தொழிற்சாலை ஏற்படுத்தி கொடுக்கணும், எந்தெந்த வகையில மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இளைஞர்களுக்கு வேலையா இருக்கணும். அம்பாசமுத்திரத்துல இருந்து எவ்வளவு பேர் பக்கத்து மாநிலங்களை போய் வேலை வைக்கிறேன், பக்கத்து மாவட்டங்களை வேலை வைக்கிறேன், தலைநகர் சென்னைக்கு வேலைக்கு போறேன், கோயம்புத்தூர் வேலைக்கு போறேன், பெங்களூருக்கு வேலைக்கு போறேன், வெளிநாடுகளுக்கு போய் வேலை போறேன். அது கூட வேலை வாய்ப்பை உருவாக்குங்க. அங்க இருக்க விவசாயத்தை மேம்படுத்துங்க. விவசாயம் சார்ந்த தற்சார்பு பொருளாதாரங்களை உருவாக்குங்க. வேல்யூ ஆர்டர்னு சொல்லக்கூடிய அங்கிருந்து மதிப்பீட்டு பொருட்கள் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. புரியுதுங்களா? சட்டசபையில போய் என்ன பேசணும், சட்டசபை மூலமா மக்களுக்கு வாங்கி கொடுக்க. நான் என்ன சட்டசபையில இவர் பேசி அங்க இருக்கக்கூடிய வாழை விவசாயிகளுக்கு இவர் ஏற்படுத்திய தீர்வு என்ன? சட்டசபையில போய் இவர் பேசி அங்க இருக்க நெல் விவசாயிகளுக்கு ஏற்படுத்திய தீர்வு என்ன? சட்டசபையில போய் பேசி எத்தனை நெல் குடோன் கட்டியிருக்காரு? நான் கேட்கறது, ஒட்டு மொத்தமா அம்பாசமுத்திரம் தொகுதியில குறைந்தது 50 இடத்துல குடோன் இருக்கும். 50 இடத்துல ஒரு குடோன் முழுமையா நெல் அடைஞ்சு வச்சிருக்காங்க. வெளியில நெல் வீணா கிடக்கலங்க, தார்பாய் போட்டு பொத்தலங்க. சொல்லுங்க. மழையில நனையலுங்க, வெயில காயலுங்க. சொல்லுங்க. இங்க பாருங்க, நெல் கூடம் 2 கோடி கட்டியிருக்காரு. நெல் கூடம் 15 லட்சத்துக்கு கட்டியிருக்காரு. பக்கத்துல இருக்கக்கூடிய சமுதாய கூட 2 கோடி கட்டியிருக்காரு. புரியுதுங்களா? சமுதாய கூட அந்த கழிப்பறைகள் இருக்கணும், சமையல் அறை இருக்கணும், அழகுபடுத்தணும், இதெல்லாம் இருக்கணும். இதுக்கு 2 கோடி செலவு, அதுக்கு 15 லட்சம் செலவு. இப்ப 15 லட்சத்துல 100 மூட்டை அடைஞ்சு வச்சிருக்காரு. அடுத்த 100 மூட்டையை 2 கோடி ரூபாய் செலவழிச்ச இதுல கொண்டாந்து அடைஞ்சு வச்சிருக்காரு. இதுல சமுதாய நல கொடுக்கல, மக்களுக்கு பயன்பட வேண்டிய சமுதாய நல கூட பயன்படல, நெல் கூடம் முழுமையாவும் பயன்படல. இப்ப இந்த 2 கோடி ரூபாய்க்கு பெரிய நெல் கூடம் கட்டியிருக்கலாமா? சமுதாய கூடமா கட்டி சமுதாய கூடமா மக்களுக்கு பயன்படுத்தணும். இல்ல அந்த பணத்துக்கே பெருசா நெல் கூடம் கட்டியிருக்கணும். ஏன்னா நெல் கூடம் தான் சுத்தி நாளே சேவரில் வந்துடும். புரியுது. அதுக்காக தான் என்ன சொல்றாருன்னா, 5 ஆண்டுகள் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எதிர்கட்சியில இருந்து, மீண்டும் இன்னொரு 5 ஆண்டுகள் அவங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு தான் ராஜினாமா செஞ்சுட்டு ஆளுங்கட்சி இவர் அரசியல் விட்டே ராஜினாமா செய்ய சொல்லுங்க. இவர் அரசியல் விட்டே போக சொல்லுங்க. பொது வாழ்க்கையில விட்டே போக சொல்லுங்க. மக்கள் இன்னும் நல்லா இருக்கு. 50 ஆண்டுகள் நல்லா இருக்கு. அந்த தொகுதியை பிடிச்ச கிரகமே ஒழிச்சிடும். அந்த தொகுதியை பிடிச்ச கிரகம் பீடையே இவருங்க. இவர் 5 வருஷம் 50 வருஷம் அந்த மக்கள் நல்லா நினைச்சா இவர் அந்த தொகுதியில எலெக்ஷன்ல நிக்காம இருந்தா போதும். அரசியல் விட்டு இவர் போனாலே அந்த தொகுதி நல்லா இருக்கும். அவ்வளவு மோசமான ஒரு நபர். பணம் மட்டும்தான் இவருடைய பிரதான நோக்கம். பணம், கான்ட்ராக்ட், அரசாங்கத்திலிருந்து ஒப்பந்த புள்ளிகள் வாங்கணும். அரசாங்கத்திலிருந்து பிடபிள்யூடில இருந்து பொதுப்பணித்துறையில இருந்து நிறைய கட்டிட ஒப்பந்தங்கள் வாங்கணும். அதுல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும். எழுதி வச்சுங்க. ஐயா இசக்கி சுப்பையாவையும் அவருக்கு ஓட்டு கேட்க போறவங்களையும் அந்த தொகுதி மக்கள் அடிச்சு வரட்டெல்லாம் என்ன நினைக்கணும்? கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பா கேட்பாங்க. இதே நபர் 1 மாசத்துக்கு முன்னாடி ரெட்டரா தான் சரியான கட்சி, அதிமுக தான் சரியான கட்சி, எடப்பாடியார் தான் சரியான தலைமையில போயிட்டு இதே அண்ணன் விஜய் விமர்சிச்சு தேர்தலை போட்டிட்டார். இன்னைக்கு ஒரே மாசத்துல அண்ணன் விஜய் நல்லவர்னு போய் நிக்கிறாரு. இதுல எது சரி? நீங்களே சொல்லுங்க. தொகுதி மக்கள் நடந்து நீங்க அரசியல் விட்டே போங்க. நாங்க இருக்கிறோம், வேற யாரும் அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிட்டேன். நீங்க தொகுதி மக்களுக்கு என்ன, நீங்க நான் கேட்கிறேன், ஆளுங்கட்சியா இருக்கப்ப நீங்க செஞ்ச நன்மை என்ன? சரி, எதிர்கட்சியா இருக்கையில உங்களால என்ன செய்ய முடியல? அதை மக்கள்கிட்ட போய் பேசுங்க. எதிர்கட்சியா இருக்கையில என்ன திமுக இந்த வேலைகளை எல்லாம் செய்ய விடல, இல்ல நான் சட்டசபையில பேசின வீடியோக்கள் இருந்து காட்ட சொல்லுங்க. இசை சுப்பையாவ சட்டசபையில நான் இதெல்லாம் கோரிக்கை வச்சு இந்த கோரிக்கையில எனக்கு நிறைவேற்றல, சொல்லுங்க, பேச சொல்லுங்க.
இல்ல நிறைய நல்லது செஞ்சதுனாலதான் கடந்த 3 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அதைத்தான் சொல்றேன். 3 முறை மக்களை ஏமாத்தி காசை கொடுத்து அன்னதானத்துக்கு சோறு போடுறீங்கன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி அந்த மக்களை வந்து அடிமைகளை வச்சு அந்த மக்களை ஒரு மூட நம்பிக்கையில வச்சு ஏமாத்தி ஓட்ட வாங்கி ஜெயிச்ச நபர் இவரு. ஒரு ஓட்டுக்கு 7,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. 7,000 ரூபாய் கொடுத்தா இங்க சொல்லிக்கிறாங்க. நான் இந்த மாதிரி டோக்கன் தான் பார்த்தேன். இந்த டோக்கனுக்கு 2,000 இருந்து 20,000 சொன்னாங்க. கடைசியில 7,000 பேசி முடிச்சு கொடுத்துப்பாங்க போல தெரியுது. அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, மக்களுக்கு நல்லது செய்யறவரு சட்டசபைக்கு போய் நல்லது செய்யட்டும். அது எந்த கட்சியா இருந்தா இப்ப நான் என்ன சொல்ல வரேன், நீங்க மக்கள் நல்லது செய்யறது மட்டும் உங்களோட நோக்கம்னா நீங்க சட்டசபைக்கு போகாம போய் அன்னதானம் போறதுக்கு சட்டசபைக்கு போகணுமா? தாண்டி ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு ஆட்டோ டிரைவருக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறவங்க சட்டசபையை போகணுமா? அன்னதானத்துல சோறு போட சட்டசபையை போகணுமா? கல்யாணம் காது குத்து இளவு கருமாதி கோயில் கும்பாவாசியம் கோயில் கூட இதுகளுக்கு எல்லாம் போறதுக்கு சட்டசபையை போகணுமா? சாதாரண மக்கள் ஒரு பெரும் பணக்காரர் ஒரு தொழிலதிபர் போகலாம்ல செய்யலாம்ல, அதை போல அவர் செய்யட்டும். நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு நாம் ஒரு கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க சட்டசபையில போய் மக்களுக்கு அம்பாசத்துக்கு தேவையான தொகுதி நல திட்டங்களை புறத்தி நாங்க செயல்படுத்துறோம். நாங்க எதிர்கட்சியாவே இருந்து செயல்படுத்துறோம். எங்களால எதிர்கட்சியாவே இருந்து செயல்படுத்த முடியும். தமிழக அரசு கிட்ட எப்படி எல்லாம் நிதியை வாங்கணும், தமிழக அரசின் மூலமா எப்படி எல்லாம் நிதியை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு சேகரிக்கணும், அந்த தொகுதியுடைய மேம்பாட்டுக்கு எப்படி அமைச்சர்களை சந்தித்து நிதி வாங்கணும், அமைச்சர்கள் மூலமா எப்படி தொழிற்சாலைகள் கொண்டாடணும், எம்எல்ஏ மூலமா எப்படி தொழிற்சாலை கொண்டாடணும், எம்பி மூலமா எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொண்டு வரணும், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஐயா இசைக்கு சுப்பையா சமூக ஆர்வலராக இருக்கட்டும், கூடிய சொல்லி கொள்ளிட்டு 20 ஆண்டு கால அரசியல் 30 ஆண்டு கால அரசியல் ஆளுங்கட்சியா இருந்தாரு, எதிர்கட்சியா இருந்தாரு, அமைச்சரா இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, பெரும் பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர், ஜமீன்தார், நிலக்கிழார், மக்கள் சேவகர், மக்கள் தொண்டர் போட்டோம். எதுக்கு சட்டசபைக்கு நாங்க போறோம்? எங்களால முடிஞ்ச சின்னதை போய் நாங்க சட்டசபையில இருந்து செய்யறோம். ஐயா பெருசா தனியா இருந்து செய்யட்டும், செய்வாரா? புரியுங்களா? அப்ப இது வந்து முழுக்க மக்களை ஏமாற்ற வேலை. மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாத்தி இந்த அநியாயம் பண்ணியிருக்காங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரம் நம்ம சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக ஐயா இசைக்கு சுப்பையனுடைய முகத்திரைய இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில கிழிச்சு நார தொங்க விடும். நாம் தமிழ் கட்சியால் மட்டுமே ஐயா இசைக்கு சுப்பையா யார், அவருடைய உண்மையான குணாதிசயம் என்ன, அவருடைய பண வெறி என்னன்றத மக்கள்கிட்ட கூட சேர்க்கிற ஒரே ஒரு திராணி உள்ள நபர்கள் யாருன்னா நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான், அந்த சீமான் மட்டும்தான். அதை கொண்டே சேர்ப்போம். ஓகே, இசக்கி சுப்பையா உட்பட மீத எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செய்யறதுக்கு காரணம் குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சியினர் வந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இந்த கேள்வியை இசக்கி சுப்பையா கிட்ட கேட்குறப்போ, குதிரை பேரம் நடந்ததாமே அப்படின்னு கேட்குறப்போ, எங்களுக்கு குதிரையும் தெரியாது பேரமும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில, நூதனமான ஒரு பதில சொல்லிட்டு போனாரு. எப்படி பாக்குறீங்க இந்த பதில? அதாவது என்னைக்காவது ஒரு தடவை ஒரு கொள்ளையடிச்சவே நான் கொள்ளையடிச்சே ஒத்துக்குருவானா, கற்பழிச்சேன்னு ஒத்துக்குருவானா, பாலியல் வன்கொடுமை செஞ்சே ஒத்துக்குறேன், எவனாவது ஒருத்தன் நான் இந்த தவறை செய்தேன்னு குற்றம் செய்தான்னு ஒத்துக்குருவானா? நான் தான் திரும்ப சொல்றேன், மக்களை ஏமாத்துவதற்குனே ஒரு ஜென்ம பிறந்து வளர்ந்துருக்குனாக்கா அது ஐயா இசைக்கு சுப்பையா. அவர் எப்படி தான் செய்த தவறை ஒத்துக்குவாரு? நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், ஐயா இசைக்கு சுப்பையா இந்த தேர்தலில் ஒரு 50 கோடியில இருந்து 100 கோடி செலவழிச்சிருக்க மாட்டாரு? நான் கண்கூட பார்த்தேன். எத்தனை ஆட்டோக்கள், எத்தனை விளம்பரங்கள், எத்தனை மைக் செட்டு, எத்தனை பொதுக்கூட்டம், எத்தனை இடத்துல பிரச்சாரம், எவ்வளவு பிரச்சாரத்துக்கு வந்த நபர்கள், எவ்வளவு ஊர்வலத்துக்கு வந்த நபர்கள், எவ்வளவு அவர்களுக்கான காசு, கூட்டணி கட்சிகளுக்கான காசு, தேர்தல் பிரச்சாரத்துக்கான காசு, பெட்ரோல், டீசல், சாப்பாடு, இந்த ஜாயகாலம் ஆயிட்டா கோட்டரு, கோழி பிரியாணி, புரியுதுங்களா? எவ்வளவு பிரச்சாரம், எவ்வளவு செலவுகள், இந்த செலவுல எங்க இருந்து வந்திருக்கும்? செலவழிச்சிருப்பாரு தானே. ஒரு 50 கோடி செலவழிச்சிருக்க மாட்டாரா? 50 கோடி செலவழிச்சு எம்எல்ஏ ஆனவரு 100 கோடினாச்சும் வாங்காம இன்னொரு கட்சியில போய் சேருவாரா? நான் கேட்கிறேன். இல்ல அப்படி விலை கொடுத்து வாங்கக்கூடியவர் தானா இசக்கி சுப்பையா? நான் தான் திரும்ப சொல்றேன், இன்னொரு 100 கோடி சேர்த்து கொடுத்தாக்க பிஜேபி போவாரு, இன்னொரு கோடி சேர்த்து கொடுத்தா ட்ரம்ப் கட்சி கூட போவாரு, இன்னொரு 50 கோடி சேர்த்து கொடுத்தா புட்டின் கட்சிக்கு போவாரு. இவரை நீங்க லேட் போட்டாலும் நினைச்சீங்களா? மக்கள் சேவைக்காக நான் ட்ரம்பின் கட்சியில சேர்ந்திருக்கேன், இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது, ஆகவே நான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய கட்சியில நான் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய போயிருக்கேன், நான் ட்ரம்ப் கட்சியில சேர்ந்தாதான் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வரும், நான் ட்ரம்ப் கட்சியில சேர்ந்தாதான் இந்தியாவிற்கு மக்களுக்கு வந்து கேஸ் வரும், பெட்ரோல் வரும், டீசல் வரும், பெட்ரோல் விலையை நான் குறைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆகவே பெட்ரோல் உற்பத்தி செய்யற இடத்துல நம்ம பெட்ரோல் எந்த இடத்துல உற்பத்தி செய்யறாங்களோ, எந்த இடத்துல வாங்குறாங்களோ அந்த ஈரான் அதிபரோட நான் போய் கூட்டணி வச்சேன், ரஷ்ய அதிபரோட கூட்டணி வச்சேன், இப்படி பொய்களையும் உருட்டுவார். இது சாத்தியம் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. புரியுதா? இவரை பொறுத்தளவு அரசியல் என்பது வியாபாரம். இவர் ஒரு வியாபாரமே பார்ப்பாரு. அவர் எல்லாத்துலயுமே லாப கணக்கு போடக்கூடிய நபர், எல்லாத்தையும் கணக்கு பார்த்துதான் செய்வாரு. கண்டிப்பாக இது குதிரை பேரம். நான் திரும்ப சொல்றேன், அண்ணன் விஜய் அவர்களையோ தமிழக அரசு மேலேயோ குற்றம் சுமத்த வேண்டும், தாவக மேல குற்றம் சுமத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் மாறாக ஐயா இசக்கி சுப்பையா யாருங்கிறது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பா அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். அவர் செய்த அயோக்கியத்தனம் என்ன? இங்க பாருங்க, அவருக்கு எந்த நம்பிக்கை தெரியுமா? இப்ப எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிருப்பாரு. நாம காசு கொடுத்தா அந்த மக்கள் ஓட்டு போடுவோம், நம்ம காசு கொடுத்தா ஓட்டு போடுறதுன்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க. விசில் சின்னத்துக்கு ஏற்கனவே 53,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 53,000 சேர்த்து நம்ம காசை கொடுத்து மிச்ச ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடறோம் அப்படிங்கிற ஒரு கூட்டணி தானே. இங்க பாருங்க,
5 பேர் போட்டியிட்ட அம்பாசமுத்திரத்துல. நாம் தமிழர் கட்சி ஐயா எஸ் சுப்பையா, காங்கிரஸ் விபி துரை, ராஜகோபால் சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துல, பகுஜன் சமாஜ் கட்சியில மொத்தம் 5 வேட்பாளர்கள் போட்டியிட்டோம். 36 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சோம். ஐயா எஸ் சுப்பையா 31 பேரை வேட்புமனு தள்ளுபடி பண்ண வச்சுட்டாரு. என்னுடைய வேட்புமனையும் தள்ளுபடி பண்ண எல்லா வேலைகளையும் பார்த்தாங்க. என்ன ஒண்ணு, அங்க இருக்க வக்கீல ஒரு பொறிவுண்ட கூட விற்க கூட லாய்க்கில்லாத நபர்கள்ன்றதால என்னுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்ய வைக்க முடியல. மாறாக நான் என்னுடைய வேட்புமனுவை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணியிருந்தேன். அதனால அவங்களாம் செய்ய முடியல. நான் உண்மை தன்மையோட நான் செஞ்சிருந்தேன். ஆனா இதோட சேர்த்து விபி துரைன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி மேல நம்மளுக்கு எப்பவுமே அவங்க மேல அனுதாபம் கிடையாது. அவர்கள் மேல துளி கூட மரியாதை கிடையாது. என் இனத்தை அழித்த ஒரு கட்சி. காங்கிரஸை கருவறுப்பதுதான் நாம் கட்சியுடைய ஒரே கொள்கை. அதுல நான் சரியா இருக்கு. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியை கூட நான் தேர்தல் காலத்துல இருந்து தோக்கடிக்க நினைச்சேன். நாம என்ன அந்த வேட்புமனுல இருக்கோ அந்த ஃபார்ம் 27ல அதைத்தான் நம்ம அப்படியே அபிடவிட்டா டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுப்போம். அப்படி எடுக்கும்போது இந்த ஒவ்வொரு காலத்துக்கு இடையில ஒரு ரோ இருக்கும், ஒரு கோடு இருக்கும். 16 காலம் இருக்கு, அதற்கான கேள்வி இருக்கு, அதற்கான விடை இருக்கு. 17 காலம் இருக்கு, அதுக்கான இது இருக்கு. ஆனா இடையில ஒரே ஒரு கோடு இல்ல. அந்த கோடு இல்ல. அபிடவிட் ரெடி பண்ணல ஒரு பாக்ஸ் போட மறந்துட்டாங்க. ஆனா 16 நம்பர் இருக்கு, 17 நம்பர் இருக்கு. 2 கடையில ஒரே ஒரு கோடு மிஸ்ஸிங். யாருக்கு? ஐயா விபி துரைக்கு. ஆகவே அந்த வேட்புமனு தள்ளுபடி பண்ணணும்னு போராட்டம் பண்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சட்ட வல்லுநர்கள் பாருங்க. அப்புறம் அது ஒரு மைனர் ஏரர்னு சொல்லி அவருடைய வேட்புமனு ஏத்துக்கிற வச்சோம். நாங்களும் சேர்ந்து போராடணும். காங்கிரஸை கருவறுப்போம்னு சொன்ன நாம் தமிழர் கட்சி கூட அந்த இடத்துல தர்மத்தை பாராட்டி தர்மத்தின் வழியில நின்று அவருடைய வேட்புமனு ஏத்துக்கிறோம்னு நாங்க பேசணும். இது அந்த ஐயா விபி துரைக்கும் தெரியும், அங்க இருக்கக்கூடிய தெரியும். ஆனால் நாங்கள் சொன்னது, நாங்கள் களத்தில் சந்திக்க தயாரா இருக்கோம். திமுகவையும் காங்கிரஸையும் களத்துல தோக்கடிக்க நாங்க தயாரா இருந்தோம். நாங்க நின்று வேலை பார்த்தோம். ஆனா அங்க இருந்த எல்லா பேருமே வேட்புமனுலயே தள்ளுபடி பண்ணி வரட்டிடணும். யாரோட நோக்கம்? ஐயா இசை தள்ளுபடி செய்ய செஞ்சாங்க. இங்க பாருங்க, முதல் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது நாம் தமிழர் கட்சியோட. கடைசியா 4 மணி காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்ச ஸ்க்ரூட்டிங் சொல்லக்கூடிய வேட்புமனு பரிசீலனை சாயங்காலம் 4 மணிக்கு முடியும். 4 மணிக்கு தான் நம்மளுடைய வேட்புமனை ஏற்றுக்கிறாங்க. அந்த அளவிற்கு அழுத்தம் கொடுத்தாரு ஐயா இசை சுப்பையா அவருடைய வக்கீல் வழக்கறிஞர் அடிங்க. எவ்வளவு மோசமா நடந்துட்டாங்க, எவ்வளவு கேவலப்படுத்திட்டா தெரியுமா? போடா வாடாங்கிறது, கெட்ட வார்த்தை திட்டுறது எங்க? வேட்புமனு பரிசீலனையில வழக்கறிஞர் அணி. அதுல எவ்வளவு மோசமான நபர்கள் தெரியுமா அவங்க? இதுல எத்தனை பேர் ஐயா இசை சுப்பையா பின்னாடி போறாங்க, எத்தனை பேர் அதிமுக இருக்காங்க, திரும்ப அடுத்து வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் தெரியும். அந்த அளவிற்கு மிக மோசமான நபர். ஒரு தரம்னா என்னன்னு தெரியாது. அவர்கிட்ட போய் நீங்க உண்மையிலே குதிரை பேர நடந்துச்சாரா? அவருக்கு குதிரையே தெரியாதா? குதிரையே தெரியாம ஒரு வேட்பாளர் இருப்பார், குதிரை தெரியாம ஒரு எம்எல்ஏ இருப்பார். குதிரைனா என்னன்னு தெரியாதா? பேரம் பேசுறது தெரியுங்க, குதிரைனால என்னன்னு தெரியும். ஆனா குதிரை பேரம்னா இங்க எப்படி நடந்துன்னு தெரியாதுங்க. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. அப்படி நான் ஒரு ஆள் கிடையாதுங்கன்னு சொன்னா பரவாயில்ல. குதிரையும் தெரியாது, பேரம் தெரியாது. ஒன்னா நபர் அயோக்கியர்களுடைய கூடாரமா இருக்கக்கூடிய நபர் அவர் தான். அவரை சுத்தி இருக்கிற நபர்கள் கூட அயோக்கியர்கள். எதுக்கு எடுத்தா பணம் பிசினஸ், அவ்வளவுதான். அம்பாசமுத்திரம் தொகுதியை வச்சு அவர் பிசினஸ் பண்றாரு, அவ்வளவுதான். இசைக்கு சினிமாஸ், இசைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், இசைக்கு எல்லாத்துலயும் இசைக்குன்னு வச்சு அவர் பிசினஸ் பண்றாரு. அவர் ஒரு தொழிலதிபர், அவ்வளவுதான். எப்படி அவர் தொழில 10 ரூபாயை போட்டு 100 ரூபாய் எடுக்கிறன்னு பாக்குறாரோ, அதே மாதிரி இந்த அரசியல்லையும் மக்கள் நலன்லையும் 10 ரூபாய் போட்டு 100 ரூபாய் எடுக்கிற எப்படின்னு பாக்குறாரு. 50 கோடி செலவழிச்சு எம்எல்ஏ ஆனாரு. 150 கோடி 200 கோடி கொடுத்தா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுவார். அவருக்கு கொள்கை, கோட்பாடு, நன்றி, விசுவாசம் எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு, அவர் விசுவாசம் இருக்கிறது பணத்துக்கு மட்டும்தான். இன்னைக்கு 30 வருஷமா ஐயா அதிமுகவில் இருந்த நபர் 30 வருஷமாக தனக்கு அரசியல் அடையாளம் கொடுத்த, வெற்றி கொடுத்த, எம்எல்ஏ பதவி கொடுத்த, அமைச்சர் பதவி கொடுத்த, எல்லாமே கொடுத்த அந்த அதிமுகவுக்கு இன்னைக்கு துரோகம் செய்யறாருன்னா அண்ணன் விஜய் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நாளைக்கு உங்களுக்கும் துரோகம் செய்வார். இன்னைக்கு அதிமுக திமுகவும் மற்ற கட்சிகளுக்கு செய்த துரோகத்தால் இன்னைக்கு அவங்க பூராமே கண்ணீர் வடிச்சு கட்சியை உடைச்சு நாசமாக்கி உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு நீங்க தாவேக செய்யற கஷ்டம், நீங்க செய்யக்கூடிய கொடுமைகளை நாளைக்கு நீங்க அனுபவிப்பீங்க. இந்த கர்ம வினை உங்களை சும்மா விடாது. ஐயா இசை சுப்பையா மாதிரி ஆட்கள் நீங்க கிட்ட வைக்காதீங்க. அண்ணனுக்கு நாங்க சொல்ற ஒரே ஆலோசனை தான், அண்ணன் விஜய் அவர்களுக்கு நாங்க சொல்ற ஆலோசனை, இவர்கள் தங்களை வளர்த்தெடுத்த அதிமுகவிற்கும், ரெட்டலைக்கும், எம்ஜிஆருக்கும், ஜெயலலிதாவுக்கும், எடப்பாடிக்கும் துரோகம் செய்தவர்கள். இவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்ய ரொம்ப நேரம் ஆகாது. இவர்களை பொறுத்தளவு பணம் மட்டுமே இவர்களுடைய பிரதான நோக்கம். இதை தெரிஞ்சுக்குங்க. தூய சக்தின்னு நீங்க சொல்றீங்க. அண்ணன் நீங்க கடைசி தூய சக்தியா இருக்குன்னா இது மாதிரி நபர்களை உள்ள கொண்டாடாதீங்க. ஓகே, கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, அம்பாசமுத்திரம் உட்பட ஒரு 5-6 தொகுதிகள் காலி ஆயிருச்சு, சட்டப்பூர்வமான அறிவிப்பும் வந்துருச்சு. ஒருவேளை அம்பாசமுத்திரத்துல இடைத்தேர்தல் வரும் பட்சத்துல மீண்டும் நத்தம் சிவசங்கரை அம்பாசமுத்திரம் தொகுதியினோட வேட்பாளரா இசக்கி சுப்பையாக்கு எதிரா, விசிலுக்கு எதிரா விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது அண்ணன் சீமான் பார்த்து முடிவு எடுக்கிறது, தலைமை பார்த்து முடிவு எடுக்கிறது. நம்மளா ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. அண்ணன் சீமான் பார்த்து என்னை போட்டியிட சொன்னாலும் போட்டியிடுவேன், இல்ல போட்டியிட வேண்டாம் வேற வேட்பாளர் நிப்பாட்டினாலும் என்னை போய் பிரச்சாரத்துக்கு அண்ணே போக சொன்னார். அண்ணன் சொல்லக்கூடிய, சீமான் அண்ணன் சொல்லக்கூடிய பணி என்னவோ அதை நான் செய்வேன். இந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான், அவர் எடுக்கிறதா முடிவு, அவர் சொல்றதான். எனக்கு ஒரு பேச்சுரிமையை கொடுத்திருக்காரு, அதனால நான் பேசுறேன். அவர் எப்போ நீ அம்பாசமுத்திரத்துல போய் போட்டியிடு தம்பி, நீ தான் சரியான நபர் சொன்னால் அதற்கும் போய் போட்டியிடுவேன். இல்ல தம்பி, அங்க வேற ஒருத்தவங்களை நிப்பாட்ட நான் திட்டமிட்டு இருக்கேன், பரவாயில்ல
ரைட்டு, அதையும் ஏத்துக்கிறேன். நீ போய் இங்க வேலை வாங்கணும் தம்பி, ஏற்கனவே நீ போயிருக்க, கலப்பணி செஞ்சிருக்க, உனக்கு அந்த பகுதி எல்லாம் தெரியும், நீ கண்டிப்பா போகணும் தம்பி, அங்க இருக்க பிரச்சனைகள் என்னன்னு தெரியும், நீ போகணும் தம்பி. சரி ரைட்டு, அதுக்கு தயார், நான் போறேன். என்னைய பொறுத்தளவு அண்ணன் சீமான் என்ன வேலையை எனக்கு கொடுக்குறாரோ அதை செய்ய கடமைப்பட்டது சரியா இருக்கு. இந்த கட்சியில் இருக்கும் வரை இந்த கட்சியினுடைய தலைமையை நான் நேசிப்பேன், விசுவாசத்தோடு இருப்பேன். அதுல மாட்டு கருத்து இல்லை. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றிங்க. நன்றி.